திரும்பவும் கடைசி 5 பந்தில் 5 சிக்ஸர்கள் அடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு திரும்பவும் நம்ம எல்லார் கண் முன்னாடியுமே செஞ்சு காட்டி ஒரு உலக சாதனை சம்பவம் பேட்டிங்கை ரிங்கு சிங் அவர் செஞ்சு நிகழ்த்தி காட்டியிருக்காரு. ஸோ ரிங்கு சிங் அவருடைய இந்த இன்னைக்கு விளையாண்ட அதீத அபாரமான பேட்டிங்கால் முதலாவது வெற்றியை இன்னைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவங்க ஹோம் கிரவுண்டு அவங்க மக்களுக்கு முன்னாடி முதலாவது வெற்றியை இப்போ தான் கொல்கத்தா அணி அடைகிறாங்க. அதே போல் ஆட்டம் பரபரப்பாகவும் கடைசி ஓவர் வரைக்கும் த்ரில்லராகவும் திக்காக போன இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆர்ஆர் அதாவது ராஜஸ்தான் அணிக்கு ஒரு ஷாக் அதிர்ச்சி தரும் தோல்வி திடீர்னு கடைசி நேரத்தில் இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி ராஜஸ்தான் அதே போல் கொல்கத்தா ரெண்டு பேருமே விளையாண்ட ஆட்டம் பரபரப்பாக போய் கடைசி நேரத்தில் ரிங்கு சிங் நம்ம எல்லாருமே ரிங்கு சிங் அவரை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 5 பந்து 5 சிக்ஸர் அடித்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்றைக்கும் ரிங்கு சிங் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி கேகேஆர் அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு. ஸோ அப்படி இன்றைக்கி மத்தியானம் நடந்த இந்த மேட்ச் பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்சை பற்றின ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். ரிங்கு சிங் என்ன மேஜிக் மாதிரியான ஒரு பேட்டிங்கை இன்றைக்கி அவர் விளையாண்டாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்கள். அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ வரைக்கும் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்கல. மழையால் ஆட்டம் ரத்தானதால் அந்த அரை புள்ளி அந்த ஒரு பாயிண்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு தான் கேகேஆர் அணி இப்போ வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் பரிதாபமான நிலைமையில் 10வது இடத்துல இருந்தாங்க. ஸோ இன்றைக்காவது ஹோம் கிரவுண்டில் எப்படியாவது ராஜஸ்தான் அணியை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சா ரஹானே இன்றைக்கி டாஸ் ஜெயிச்சு உஷாராக அவர் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சுட்டாரு. ஓப்பனராக வந்த ஜெய்ஷ்வால், அதுக்கப்புறமா 14 வயது சிறுவரான சூரியவன்ஷி வைபவ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே செம்மையான அற்புதமான ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. அதுவும் எப்படின்னா ஓவருக்கு ஓவர் ஒரு 10 ரன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க. 8 ஓவருக்கு 80 ரன்கள் அடிச்சிருந்தாங்க சூரியவன்ஷி வைபவ் அதே போல் ஜெய்ஷ்வால். ஸோ இவங்க ரெண்டு பேருமே 8 ஓவர் வரைக்கும் நிற்கிறாங்க அப்படின்னா ரன் 80 தானா, கிட்டத்தட்ட 130-40 இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ஓவருக்கு 10 ரன்லாம் அடிக்கிற பிளேயர்கள் கிடையாது. இவங்க ஓவருக்கு 15 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர்கள். ஸோ இவங்க இவ்வளோ ஸ்லோவாக விளையாடுறாங்களா அப்படின்னு அப்போவே எல்லாருக்குமே இந்த மைதானத்தின் பீச் மேலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த சந்தேகம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சூரியவன்ஷி வைபவ் பார்த்தீங்கன்னா 46 ரனில் அவுட் ஆகிறாரு. அது அவுட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரு ரொம்ப பெரிய செம்மையான ஒரு கம்பேக் இந்த மேட்ச்சில் கொடுத்துருக்காரு. சூரியவன்ஷி வைபவ் அவருடைய விக்கெட்டை நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி சூப்பராக பந்து போட்டு அவுட் பண்ணுறாரு. ஸோ அவர் அவுட் ஆனதுக்கப்புறமா பின்னாடியே ஜெய்ஷ்வால் அவரும் 39 ரனில் அவுட் ஆகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே 9 ஓவர் வரைக்கும் ஒரு 90 ரன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க ராஜஸ்தான் அணிக்கு. ஆனால் ராஜஸ்தான் அணி இதே வேகத்தில் அவங்க விளையாண்டுருந்தா கண்டிப்பாக ஒரு 180 இல்லை 90 200 கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் அதை அடுத்தடுத்து வந்த ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்கள் யாருமே தக்க வச்சுக்கல. முக்கியமாக ஜூரல் 5 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாரு. அவரையும் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் தான் தூக்குறாரு. அதுக்கப்புறமா ரியான் பராக் கேப்டன் அவரையுமே நம்ம வருண் சக்கரவர்த்தி தூக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மை தான் நம்ம வருண் சக்கரவர்த்தி தேடிக்கிட்டு இருந்தார். இந்த ஐபிஎல்லில் ஒரு வழியாக வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி ஃபார்முக்கு திரும்புகிறாரு. அதுக்கப்புறமா வந்த ஷிம்ரன் ஹெட்மைர் 15 ரன்னுக்கே அவுட் ஆகிறாரு. அவர் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா வந்த ஃபெராரே ஒரு 7. நம்ம சிஎஸ்கே பழைய பிளேயர் ரவீந்திர ஜடேஜா கொஞ்ச நேரம் ஒரு 4 எல்லாம் அடித்தார். கடைசி நேரத்தில் ரன் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு. அவருமே 9 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அப்புறமா ஆர்ச்சர் ஒரு 8, ரவி பிஷ்னாய் 0. இப்படி ராஜஸ்தான் டீம் ஆரம்பம் ஒரு 9 ஓவருக்கு 90 ரன் இருந்த அவங்க கடைசியாக 20 ஓவர் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்டை இழந்துட்டாங்க. 155 ரன் மட்டும்தான் எடுத்தாங்க. ஸோ யாராலையுமே நம்ப முடியல. ராஜஸ்தான் பயங்கரமாக பேட்டிங் பண்ணுறவங்க முதல் 9 ஓவருக்கு செம்மையாக விளையாண்டுட்டு அடுத்த 11 ஓவருக்கு இப்படி யாராவது விளையாடுவீங்க அப்படின்னு பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் ஆட்டத்தின் பிச் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிச் கண்டிஷன் மோசமாக இருக்குது. இந்த பிச்சில் ரன் சேர்க்கறது கடினமான விஷயமாக இருந்திருக்கு. மத்தியானம் நடக்கிற ஆட்டம் எல்லாமே இரவு நடக்கிற ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் அப்படியே ரிசல்ட்டு மத்தியான ஆட்டங்களில் வேறு மாதிரி தான் இருந்திருக்கு. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ ராஜஸ்தான் அணி கஷ்டப்பட்டு அவங்க 155 ரன் எடுத்தாங்க. இப்படி இருக்க கேகேஆர் அவங்க ஹோம் கிரவுண்டில் 156 தானே எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா துவக்கத்திலேயே ராஜஸ்தான் அணியாவது பரவாயில்ல ஒரு 9 ஓவர் வரைக்கும் நல்லா விளாண்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் அஜிகே ரஹானே 2 பாலுக்கு டக் அவுட் ஆகிட்டாரு. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் கூட ரஹானே டக் அவுட் தான் ஆனார். இந்த மேட்ச்லையுமே டக் அவுட். ஸோ அவர் தான் டக் அவுட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தா டிம் ஷெஃபர்டு கீப்பர் அவர் ஓப்பனராக வந்தார். ரஹானே கூட அவருமே ஃபர்ஸ்ட் பாலுக்கு டக் அவுட். இப்படி முதலாவது ஓவர்லையும் 2வது ஓவர்லையும் ஓப்பனர்கள் 2 பேரையுமே இழந்து கேகேஆர் அணி சத்தியமாக இந்த ரன்னை சேசிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேகேஆர் அணி அப்படிப்பட்ட ஃபார்மில் தான் இந்த ஐபிஎல்ல இருக்காங்க. சத்தியமாக சேசிங் பண்ண மாட்டாங்க, மோசமாக தோக்க தான் போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில்
கொஞ்ச நேரம் உள்ளே வந்து ரகுவன்ஷி ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. 10 ரன் அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. கேமரன் கிரீன் சிறப்பாக விளையாண்டாரு. கடந்த மேட்ச்சில் கூட கேமரன் கிரீன் அவர் தான் நல்லா விளையாண்டு கேகேஆர் அணியை லீட் பண்ணார். இந்த ஆட்டத்துலையுமே நல்லா விளையாண்டாரு. 13 பந்துக்கு 27 ரன் எடுத்தார். ஆனால் கீப்பராக இருந்த ஜூரல் பார்த்தீங்கன்னா செம்மையாக நம்ம எம்எஸ் தோனி அவரம் மாதிரியான ஒரு ஸ்டம்பிங் செம்மையாக அடித்தார். அதன் காரணமாக கேமரன் கிரீன் 27 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த ரோமன் பவல் அவருமே கூட 23 ரன் தான் அவுட் ஆயிட்டாரு. இப்படி பொட்டுன்னு கேகேஆர் அணி பக்கம் வர்றவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க, அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க, அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. அதாவது 14 ஓவருக்கெல்லாம் 85 ரன் தான் கேகேஆர் எடுத்திருக்காங்க. ஆனால் 6 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ இதனால் கம்ப்ளீட்டாக அந்த இடத்துலையே ஈஸியாக ராஜஸ்தான் அணி தான் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்டம் தான் மைதானத்துலையுமே இருந்துச்சு. பத்தாக்குறைக்கு ரிங்கு சிங் அவர் நின்று 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே ரன் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பந்துக்கு 70 ரன்கள் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரிங்கு சிங் அவரும் பார்த்தீங்கன்னா சரியாக அடிக்கிற மாதிரி இல்லை. பால் பேட்லேயும் பட மாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கேகேஆர் தோக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போது நம்ம ஜடேஜா போட்ட ஒரு பால் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த பால் அழகான ஒரு லட்டு கேட்ச் வருது. அந்த கேட்சையுமே ராஜஸ்தான் ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த லட்டு கேட்சை தவற விடுறாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் அவர் டேக் ஆன் பண்ணுறாரு. மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போவோம், நம்ம அவசரப்பட்டு அவுட் ஆகிட வேண்டாம் அப்படின்னு மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போகிறாரு ரிங்கு சிங். ஸோ அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க கேகேஆர் அணி பக்கம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்தீப் சிங் கொஞ்ச நேரம் நின்று நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாரு. ஆனாலுமே அவர் 10 ரனில் அவுட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா வந்த ராய் அவரையும் சும்மா சொல்லக்கூடாது. இன்றைக்கி செம்மையாக விளையாண்டாரு. தேவைப்படுறப்ப எல்லா நேரத்துலையுமே அதாவது ரன் ரேட் ப்ரெஷர் ஏறுறப்ப சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு. 2 சிக்ஸர்கள் அடித்து கரெக்டான நேரத்தில் ரிங்கு சிங் அவருக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை ராய் கொடுத்தாரு. இதனால் மேட்சை கடைசி வரைக்கும் ரிங்கு சிங் அந்த கிடைச்ச அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு ரிங்கு சிங் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி 5 பாலுக்கு 5 சிக்ஸர் அடித்து மேட்சை ஜெயிக்க வச்ச ரிங்கு சிங்கை பார்த்தோமோ அதே மாதிரி அப்போ இருந்து பொறுப்பாக நிதானமாக விளையாண்டு பாலை கேப்பில் பிட் பண்ணி கரெக்டான நேரத்தில் 4 சிக்ஸர்கள் அடித்து மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போனார் ரிங்கு சிங். ஸோ இதன் காரணமாக கடைசி ஓவருக்கு 9 ரன்கள் தேவைப்பட்டது ராஜஸ்தான் அணியை தோக்கடித்து கேகேஆர் அணி ஜெயிக்கிறதுக்கு முதல் வெற்றியை பதிவு பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துலையுமே ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லையே ஒரு 4 அடிக்கிறாரு. 2வது பால்லையுமே ஒரு 4 அடிக்கிறாரு. அடுத்து 3வது பாலில் சிக்ஸர் அடித்து எப்படி 5 பாலுக்கு 5 சிக்ஸர் அடிப்பாரோ ரிங்கு சிங் அதே மாதிரி இந்த ஆட்டத்தில் வின்னிங் ஷாட்டையுமே சிக்ஸர் அடித்து ரிங்கு சிங் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இந்த மேட்ச் கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த அந்த மேட்சை மொமெண்டம் அப்படியே மாற்றினார் ரிங்கு சிங். அவருக்கு கிடைச்ச அந்த லைஃப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் நின்ற ரிங்கு சிங் 53 ரன் அடித்து இப்போ ஒரு வழியாக இந்த ஆண்டின் ஐபிஎல்லில் கேகேஆர் அணி அவங்களுடைய முதலாவது வெற்றியை கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்சில் செம்மையான ஒரு ரன் சேசிங் மூலிமா ராஜஸ்தான் அணியை தோற்கடித்து ஜெயிக்கிறாங்க கேகேஆர் அணி. ஸோ கேகேஆர் அணி அவங்களுடைய இந்த வெற்றியால் பாயிண்ட்ஸ் டேபிளில் 10வது இடத்துல கடந்த கேகேஆர் அணி இப்போ தான் கொஞ்சம் எழும்பி அவங்க 9வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க இதனால் இப்போ 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே போல் ராஜஸ்தான் டீம் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 2 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 4 வரிசையாக ஜெயிச்சாங்க ராஜஸ்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பேக் டு பேக் இதுக்கு முன்னாடி ஹைதராபாத் டீமுக்கு எதிராக இப்போ கேகேஆர் அணிக்கு எதிராக அப்படின்னு ராஜஸ்தான் 2 தோல்விகளை அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்குற எல்லாருக்குமே திடீர்னு ராஜஸ்தான் என்னடா இப்படி விளாட்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் ரிங்கு சிங் திரும்பவும் அவரை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு நல்ல ரன் சேசிங் டீமை லீட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு ரிங்கு சிங். அவருடைய இந்த பேட்டிங்கை பற்றியும் கேகேஆர் ஃபஸ்ட்டு வெற்றியை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.